துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகத்தின் நிலை எப்படி, சந்தோஷகரமான ஒரு மாதமா இல்லை கொஞ்சம் பிரச்சனையான மாதமா, இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ராசிநாதன் உச்ச நிலை பெறுகிறார், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தொழில்துறை சிறந்து விளங்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குறுகிய தூர பிரயாணத்தால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. மற்றபடி உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு முடிவு குடும்பத்தில் உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுத்து ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக வெற்றிகரமாக அது நடக்கக்கூடிய தருணம். பத்திரிகைத்துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம் மற்றும் நிதித்துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா நடைபாதை வியாபாரிகள், வண்டிகளில் இப்போ பொருளை ஏற்று செஞ்சு, அதாவது வண்டியில் ஏற்றி விற்கக்கூடிய அன்பர்கள், வியாபாரிகள் அனைவர்களுக்கும் இது இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகளுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதம். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு 15 தேதிக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மற்றபடி செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷத்தை பார்க்க முடியும். தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மைகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு மாதமாக இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவு, ஆன்மீக செலவு, இன்ப சுற்றுலா என்ற பெயரில் நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ சென்று வந்தால் சந்தோஷமாக மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். சாதிக்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு